வாராகியை வச்சு வழிபாடு செய்யறவங்க ராத்திரி நேரத்துல வாராகி நடக்கிற சவுண்ட் கேக்குது, கொலுசு சத்தம் கேக்குது, சிரிக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது, வீட்டுல வச்சிருக்கலாமா? வாரத்துல ஒரு நாள் அர்ச்சனை பண்ணலாம், ஆனா தினமுமே நீங்க நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். வாராகி அப்படின்னு சொன்னாலே நவராத்திரியுடன் சம்பந்தப்பட்ட தேவி. தோலுடன் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்த ஊற வச்சு நீங்க வடை மாதிரி செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணலாம். இல்லனா அனைவருக்கும் இனிய வணக்கம். வாராகி அம்மன், இப்போ நம்ம நிறைய பேர் வாராகி வழிபாட்டுல ஈடுபட்டிருக்கோம் இல்லையா? ஏன் நம்ம எல்லாரும் வாராகி வழிபாட்டுல இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இருக்கு. நமக்கு தலைக்கு மேல பிரச்சனைகள் இருக்கு. சொல்ல முடியாத, மற்றவர்கள் கிட்ட சொல்ல முடியாத ஒரு ஏமாற்றம், ஒரு துரோகம். யார்கிட்ட போய் நான் என்னுடைய பிரச்சனைகளை முறையிடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கும் பொழுது நாம வாராகி வழிபாட்டுல நிறைய ஈடுபாடு காமிக்கிறோம். யார் இந்த வாராகி? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், வாராகி தேவியை வழிபடலாமா? ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் வாராகி வழிபாடு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை தென்னிந்தியாவில். ஆனால் இப்போ நிறைய வாராகி வழிபாடு மிக பிரபலமாக இருக்குது. அதுவும் நிறைய வீடுகளில் வாராகியை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறைகளும் இப்போ நிறைய இருக்குது. இப்போ வாராகி தேவியை நிறைய பேர் வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் வாராகி வழிபாடு அந்த அளவுக்கு இல்லை. இப்போ நமக்கு என்னெல்லாம் தோணுது அப்படின்னா, சில வீடியோக்கள் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. அதை பார்க்கும் பொழுது நான் வாராகியை வழிபாடு செய்யலாமா, சிலையை வீட்டில் வைக்கலாமா, சிலையை வச்சா நான் நைவேத்தியம், அபிஷேகம், அர்ச்சனைலாம் செய்யணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்கு வருது. இதை பார்க்கும் பொழுது நமக்கு சில நேரங்களில் பயமும் வருது. ஏன்னா வாராகியை வச்சு வழிபாடு செய்கிறவங்க ராத்திரி நேரத்தில் வாராகி நடக்கிற சவுண்டு கேட்குது, கொலுசு சத்தம் கேட்குது, சிரிக்கிற சத்தமெல்லாம் கேட்குது, வீட்டில் வச்சிருக்கலாமா அப்படின்னு நமக்கு பல சந்தேகங்கள் வரும். அப்போ இதை பற்றிய முழு விளக்கம் என்ன அப்படின்னா, வாராகி தேவியை பற்றி நம்மளால் முழு விளக்கம் சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாது இல்லையா? நம்மளுக்கு தேவையானதை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வாராகி தேவி யார், எப்படி தோன்றினார்கள், என்ன தேவைக்கு நான் வாராகி தேவியை வணங்கணும் அப்படின்றத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். வாராகி தேவி லலிதை, ஸ்ரீ லலிதை திரிபுரா சுந்தரி இருக்காங்க இல்லையா? நம்ம எல்லோருமே சொல்லுவோம், அவங்க தான் ராஜராஜேஸ்வரி, அன்னை ஆதி பராசக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீ லலிதையின் பஞ்சபானங்களிலிருந்து தோன்றுவித்தவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாராகி லலிதையின் மறு அம்சம்தான் வாராகியை தவிர வாராகி அப்படின்னு தனியான ஒரு தெய்வம் இல்லை. லலிதையின் பஞ்சபானங்களிலிருந்து அவள் தோன்றியவள் வாராகி. இந்த வாராகி தேவியை நான் எப்படி வழிபடணும் அப்படின்னு சொன்னால், நாம் இப்போ நிறைய மந்திரங்கள் நமக்கு எளிமையாக கிடைக்கிது இல்லையா? புக்கு வாங்கும்பொழுது சில மந்திரங்கள் புக்கு கொடுக்குறாங்க. சில நம்ம யூடியூப்லேயோ கூகுள்லேயோ சர்ச் பண்ணும்பொழுது சில மந்திரங்கள் நம்ம கண்ணில் படுது. அந்த மாதிரி மந்திரங்களை நாம் உச்சாரணம் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? சில மந்திரங்கள் பாருங்களேன், கிரீம்னு இருக்கும், சில மந்திரங்கள் க்ரீம்னு இருக்கும், KREEM அப்படின்னு இருக்கும், சிலது G அப்படின்னு இருக்கும், சிலது H அப்படின்னு இருக்கும். அப்போது ஒரே மாதிரி உச்சரிப்பு இருந்தாலும் நாம் அதை பார்த்து தான் உபயோகப்படுத்தணும். அதனால் மந்திரங்களை சரியான முறைப்படி ஒரு குரு மூலமாகவோ இல்லை யாராவது நமக்கு சரியாக அந்த மந்திரத்தில் தீட்சை பெற்றவர்கள் அந்த மந்திரத்தை சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை அப்படியே சொல்கிறது மிக சரியாக இருக்கும். சிலை வழிபாடு வைக்கலாமா, வாராகியை நான் சிலையாக வீட்டில் வைக்கலாமா அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, வாராகியை ஒரு கட்டை விரல் அளவு சைஸுக்கு இருக்கிற சிலையை நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அபிஷேகம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எந்த முறையில் வாராகி கிடைத்தாலும் நாம் வழிபாடு செய்யலாங்க. அது பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வாராகிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணலாம். ஆனால் தினமுமே நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
நம்ம டெய்லி டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் தானே கோவிலில் இருந்து அம்மன் சிலைகளை வாங்கி வந்து வீட்டில் வைக்கிறீங்க. அவங்களா வரலல்ல, நாம் தான் பணம் கொடுத்து வாங்குகிறோம், இல்லை நமக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி வீட்டு பூஜை ரூமில் நீங்கள் சில சிலைகளை வைக்கும்போது அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கறது நம்மளுடைய கடமை. அதை நீங்கள் சாப்பாடு கொடுக்கணுன்னே அறுசுவை விருந்து அப்படிலாம் இல்லைங்க. உலர்ந்த திராட்சையோ இல்லை முந்திரியோ ஒரு ரெண்டு நீங்கள் வைக்கலாம். இல்லை நீங்கள் காலையில் செய்கிற இட்லியை கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் வாராகிக்கு அப்படின்னு சொல்லி சில குறிப்பிட்ட நைவேத்தியங்கள் இருக்கு. வாராகி அப்படின்னு சொன்னாலே நவராத்திரியுடன் சம்பந்தப்பட்ட தேவி. நவராத்திரி அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய நவராத்திரி நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அது ஆயுத பூஜையை ஒட்டி வரக்கூடிய நவராத்திரி. ஆனால் முன்னால காலத்தில் ஒவ்வொரு மாதமும் நவராத்திரி கொண்டாடி இருக்காங்க. அப்போ அவங்க வருஷத்துக்கு 12 முறை நவராத்திரியை வணங்கினாங்க அப்படின்லாம் இருக்கு. ஆனால் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய 4 நவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த நவராத்திரி சொல்லுவாங்க, ஆஷாட நவராத்திரி சொல்லுவாங்க, ஷியாமலா நவராத்திரி சொல்லுவாங்க, சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 நவராத்திரிகளில் மிக குறிப்பாக வாராகி தேவிக்குன்னே இருக்கக்கூடிய நவராத்திரி அப்படின்னு பார்த்தா அது ஆஷாட நவராத்திரி. நாம் இப்போ அந்த பீரியடில் தாங்க இருக்கோம். ஆனி மாதம் வளர்பிறை பிரதமையிலிருந்து ஆரம்பித்து அமாவாசை இரவே எடுத்து வச்சிருவாங்க. பிரதமையிலிருந்து கணக்கு வச்சுங்க அப்படின்னா நவமி வரைக்கும் இருக்கக்கூடிய 9 நாட்களும் ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னா இது மிக குறிப்பாக வாராகி தேவிக்கே அப்படின்ற வணங்கக்கூடிய ஒரு நவராத்திரி விழா. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு பஞ்சமி. எல்லா மாதங்களிலும் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய பஞ்சமி அன்றைக்கு வாராகியை வழிபடுவது மிகவும் சிறப்பு. அதுவும் இந்த ஆனி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி மிகவும் சிறப்பான பஞ்சமி. இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நவராத்திரியில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி அன்று முடிஞ்சது அப்படின்னாக்கா கருப்பு உளுந்து தோலுடன் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து ஊற வச்சு நீங்கள் வடை மாதிரி செஞ்சு நைவேத்தியம் பண்ணலாம். இல்லைன்னா எள் உருண்டை நைவேத்தியம் பண்ணலாம். தேன் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அம்பாள் அப்படின்னு வந்துட்டாலே, பெண் தெய்வம் அப்படின்னு வந்துட்டாலே தேன் மிகவும் முக்கியம். எல்லா தெய்வங்களுக்கும் தேன் நாம் அபிஷேகம் பண்ணோம் இல்லையா? ஆஷாட நவராத்திரியிலையும் அன்னை வாராகிக்கு தேன் கொடுக்கறது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது. கிழங்குகள் நிறைய வைப்பாங்க. சக்கரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, இந்த மாதிரி பூமிக்கில் இருந்து எடுக்கப்படக்கூடிய கிழங்கு வகைகளை அன்னை வாராகிக்கு வைக்கிறது சிறப்பு. இப்போ இந்த கிழங்கு வகைகளை நம்ம வாராகிக்கு வைக்கிறது மூலமாக என்னன்னா, என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிடிச்ச பொருளை நம்ம வாங்கி கொடுப்பீங்க, அப்படிதானே? இப்போ நாமளே யார்கிட்ட இருந்தாவது நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவோம், பிடிச்ச மாதிரி நடந்துப்போம், பிடிச்ச பொருளை வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி தான் எந்த தேவியிடமிருந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த தேவிக்கு பிடிச்ச கலர்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி வஸ்திரம் வாங்கி கொடுக்கறதோ, அவங்களுக்கு பிடிச்ச நைவேத்தியம் கொடுக்கறதோ, அவங்களுக்கு பிடிச்ச புஷ்பங்களை வாங்கி கொடுக்கறதோ அந்த தேவியின் அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும். அப்போ வாராகி தேவிக்கு என்ன புஷ்பம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு சிகப்பு நிறம் பிடிக்கும். சாதாரணமாக அம்பாள்னாலே சிகப்பு. இவங்களுக்கு செம்பருத்தியும் செவ்வரலையும் மனோரஞ்சிதமும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் வாசனையான மலர்கள், முல்லை புஷ்பம். ஏன்னா வாராகியினுடைய விரல்கள்லாம் பஞ்சு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பஞ்சு மாதிரி இருக்கக்கூடியதும் வாராகியின் விரல்கள் தான். ஆனால் லலிதை திரிபுர சுந்தரியின் படை தலைகள் அதாவது அவங்க போருக்கு போகும் பொழுது அவங்களுக்கு 4 படை இருந்துச்சாமா. அத்தனை படைகளுக்கும் ஒரே தளபதி சேனாபதியாக இருந்தவங்க வாராகி. அதனால தான் அவங்களுக்கு தண்டநாதா அப்படின்னு பேரு, தண்டினி அப்படின்னு பேரு. இந்த வாராகியை எப்பெல்லாம் நான் வணங்கணும், எனக்கு வணங்கினா என்ன கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு எப்போ மனசு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும், நான் இந்த உலகத்தை விட்டு போயிடணும், செத்து போன போல இருக்குது மேடம், எனக்கு என்னால் முடியவே இல்லை இந்த பூமியில் வாழறதுக்கு,
வார்த்தைகள். இந்த பூமியில் என்னால் வாழவே முடியவில்லை அப்படின்னும் பொழுது இந்த பூமிக்கான தேவி வாராகி. ஏன் இவங்க பூமிக்கான தேவி அப்படின்னா, இவங்க ஏற்கலப்பையும் உலக்கையும் கையில் வச்சிருப்பாங்க. அதனால தான் ஆனி மாதமும் ஆடி மாதமும் வாராகிக்கு மிகவும் விசேஷம். ஏன் அப்படின்னா, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்துல தான் நெற்பயிர்களை பெரிய அளவில் விவசாயம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த விவசாயிகள் வணங்கக்கூடிய தேவியும் அன்னை வாராகி தான். அதனால தான் அவங்க கையில் ஏற்கலப்பை இருக்கு, உலக்கை இருக்கு. விவசாயத்தில் அதிக மகசூலை விரும்புபவர்கள், நான் போட்ட பணத்துக்கு மேலே நல்ல லாபம் எடுக்கணும் அப்படின்னு நினைத்தால் அவர்கள் வணங்க வேண்டிய தேவியும் அன்னை வாராகி தான். நான் யாரு கூடவாவது சண்டைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு சின்ன சண்டையாகவும் இருக்கலாம், ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்காக மிகப்பெரிய சண்டையாகவும் இருக்கலாம். ஒரு போருக்கு போனாலும் வணங்கக்கூடிய தேவியும் அன்னை வாராகி தான். அதனால தான் ராஜராஜ சோழன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் மிகப்பெரிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சன்னதியில் இன்று வரைக்கும் உலகமே அண்ணாந்து பார்க்குது, எப்படி இப்படி ஒரு கோவிலை கட்டியிருக்க முடியும்னு சொல்லிட்டு. அந்த கோவிலில் அன்னை வாராகிக்குன்னு தனி சன்னதி இருக்கு. ராஜராஜ சோழன் எப்பொழுதெல்லாம் போருக்கு போனாரோ அன்னை வாராகியை வணங்கி விட்டு தான் சென்றார் அப்படின்றது மரபு இல்லையா, நம்மளுடைய வரலாறும் அதைத்தான் சொல்லுது. சரி, இதை தவிர அன்னை வாராகி வேற என்ன கொடுப்பா அப்படின்னா, இப்போ ரொம்ப சாதாரணமாயிருச்சு இல்லையா, யார் வேணாலும் செய்வினை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. செய்வினை கோளாறுகளை சரி செய்கிறவங்க அன்னை வாராகிங்க. அன்னை வாராகியை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது செய்வினை செய்தால் அது அவர்களே திருப்பி தாக்கும். பெரிய விஷயம் இல்லையா? நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுறது பாருங்களேன். இப்போலாம் ரொம்ப குறைவான பணத்துக்கே செய்வினை செய்ய நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது யார் நமக்கு நல்லது செய்தால் பரவாயில்ல, ஆனால் செய்வினை என்று வரும்பொழுது மற்றவர்கள் யாராவது செய்வினை செய்தால் அதை அவர்களுக்கே திருப்பி தருபவள் அன்னை வாராகி. அதனால தான் அன்னை வாராகியை வழிபடுபவர்களிடம் வாயாடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு தண்டநாயிகா அப்படின்னு பேர், தண்டினி, தண்டநாதா, இது எல்லாமே வாராகி தேவியின் பெயர்கள். அவங்க தண்டிச்சிருவாங்க அப்படின்னு வாராகி உபாசகர்களிடம் யாராவது வம்பிழுத்தால், தேவையில்லாமல் அவர்களை மன கஷ்டத்திற்கு உள்ளாக்கினால் அவர்களை அன்னை வாராகி தண்டிப்பாள் அப்படின்னு நம்பப்படுது. சரி, இதை தவிர அன்னை வாராகி என்ன செய்வா இல்லையா? அன்னை வழிபாடு, அன்னை வாராகி வழிபாடு நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ள தானங்க வாராகியை நம்மளாம் வழிபடுறோம். இதுக்கு முன்னாலெல்லாம் நம்ம வாராகி தேவியை வழிபடலை அந்த அளவுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஆனால் நம்முடைய பழமையான காலத்திலிருந்தே கிராமத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கை முறையை பாருங்க, சப்த கன்னியர் வழிபாடு நம்ம கிட்ட மிகவும் பிரபலமாக இருந்துச்சு. நாம் எல்லோருமே சப்த கன்னிகர்களை வணங்கணும். சப்த கன்னிகள்னா 7 கன்னிகள் சொல்லுவாங்க இல்லையா, அதில் 6வதாக இருக்கக்கூடிய தேவி அன்னை வாராகி. சப்த கன்னிகள்ல 6வதாக இருக்கக்கூடிய தேவி அன்னை வாராகி அப்படின்னு நம்ம சொன்னோம். நீங்கள் சப்த கன்னிகரில் வணங்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, பிராமி, இந்திராணி எல்லாருமே இருப்பாங்க. அதில் 6வதாக இருக்கிறவங்க அன்னை வாராகி. யோக மார்க்கத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, சக்கரங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் 7 சக்கரங்கள் இருக்கு அப்படி சொல்றாங்க இல்லையா. 7 சக்கரங்கள் என்ன சொல்லுவாங்க? மூலாதார சக்கரா, சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல சகஸ்ரார். இந்த ஆக்ஞை எத்தனாவது சக்கரம்? 6வது சக்கரம். அன்னை வாராகியும் 6வதாக தான் இருப்பாங்க. சப்தகன்னிமார் வழிபாட்டில் நம்ம உடம்புல இருக்கிற சக்கரமும் 6வது சக்கரம் ஆக்ஞை சக்கரம். அதனால வாராகிக்கு, தண்டநாயிகாக்கு ஆக்ஞா சக்கரத்துடன் மிக தொடர்பு இருக்குங்க. ஆக்ஞை தான் நிறைய வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆக்ஞா சக்கரம் ரொம்ப நல்லா இருக்கணும், அப்போதான் மேலுள்ள தொடர்புகள் நமக்கு கிடைக்கும். ஆன்மீகத்தில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போனோம், 3வது கண் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதற்கெல்லாம் நமக்கு உதவுபவள் அன்னை வாராகி.
அதனால் அன்னை வாராகிக்குன்னு ஒரு 12 பெயர்கள் சொல்லுவாங்க. அந்த 12 பெயர்களை சொல்கிறதே மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 12 பேர்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த 12 பேரை சொல்கிறேன். நீங்கள் அந்த 12 பேரை மட்டுமே சொன்னால் போதுங்க. பெருசாக மூலமந்திரம் வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி அப்படிலாம் நம்ம சொல்லணும்னு இல்லை. சொன்னால் நல்லது. இருந்தாலும் அவளுக்கு பிடித்த ஒரு 12 நாமாக்களை நம்மளை பற்றி நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவள் மிகவும் மனம் குளிர்வாள். ஏன் அப்படின்னா அவளுக்கு இன்னொரு பேரு சமயத்தில் அவள் உதவுவாள். ஒன்று. இன்னொன்று, சங்கேதமா என்ன சொன்னாலும் அவளுக்கு புரிஞ்சிடும். நாம என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு பல நேரங்களில் நம்ம மாட்டிக்கிட்டு முழிப்போம். நாம் படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் பாருங்களேன், தேவையில்லாத இடத்துல தேவையில்லாதது பேசி மாட்டிட்டு முழிப்போம் இல்லையா? அன்னை வாராகியினுடைய அனுகிரகம் நமக்கு இருந்தால் எந்த நேரத்தில் என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், எவ்வளவு பேசணும் அப்படின்றத நமக்கு சங்கேத குறியீடுகள் மூலமாக அன்னை வாராகி உணர்த்துவாள் அப்படின்னு நம்பப்படுது. அவளுக்கு சங்கேதாயை நமக அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கேதாயைன்னு சொன்னாலும் அன்னை வாராகியை தான் குறிக்கும். சமய சங்கேதாயை அப்படின்னு சொன்னாலும் அன்னை வாராகியை தான் குறிக்கும். அப்போ எந்த சமயங்களில் நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எனக்கு தெரியணும்னாலும் அன்னை வாராகியை தான் வணங்கணும். இப்போ உடனே நம்மளுக்கு என்ன தோணும், எந்த கோவிலுக்கு போகலாம், அன்னை வாராகியை நம்ம எங்கே வழிபடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? வீட்டிலேயே நம்ம வழிபாடு செய்யலாங்க. கோவிலுக்கு போகிறது தான் ரொம்பவும் உசிதம். சென்னை அம்பத்தூரில் பரத்வாஜ் சுவாமிகளினுடைய யோகமாயா புவனேஸ்வரி பீடம் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? புவனேஸ்வரிக்கான பீடம் அது. அங்கே அன்னை வாராகிக்கு மிக அற்புதமான பூஜைகள்லாம் நடக்கும். அதுவும் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு பரத்வாஜ் சுவாமிகள் பவழத்தாலே அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்க. அப்படியே நாம் இந்த பூமியில் தான் இருக்கிறோமா இல்லை கைலாயத்தில் இருக்கிறோமா அப்படின்னு நம்மை பிரமிக்க வைக்கிற அளவில் அங்கே பூஜா முறைகள் நடக்கும். ஒரு தடவை போய் நீங்கள் கலந்து பாருங்கள். அந்த பூஜைகளில் வனதுர்கைக்கு அவர் பண்ணாலும் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங்கே கொண்டு வருவாங்க. அவ்வளோ செடிகளை வச்சு இந்த ஆஷாட நவராத்திரியில் இன்னும் 4 நாட்கள் இருக்குது இல்லையா? நவமி வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் முடிந்தால் அன்னை வாராகியை அங்கே போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சப்த கன்னியரில் அன்னை வாராகிக்கு மிகவும் பிடித்தமான ஏதாவது ஒரு கிழங்கு வகையோ அல்லது உங்களுக்கு தேன் போல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேனை வழிபாடு கொடுங்க. அதுவும் நீங்கள் தேன் அப்படின்னா அந்த சக்கரை பாகுவெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்காதீங்க. ஒரிஜினலான சுத்தமான தேன் அன்னை வாராகிக்கு கொடுத்தால் நமக்கும் நல்ல அமைதியான நிம்மதியான செல்வ வளத்துடன் கூடிய வாழ்வு அமையும். அன்னை வாராகியை பெரியவங்க தான் வழிபாடு செய்யணுமா, மாணவ மாணவிகள் வழிபாடு செய்தால் என்ன அப்படின்னா அவர்கள் கற்கும் கலைகளில் தேர்ச்சி பெறுவாங்க, ஞானம் கிடைக்கும். மாணவ மாணவிகள் அன்னை வாராகியை வணங்கினால் அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதில் நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெற முடியும். பூமி சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நிலத்தில் தகராறு இருக்குது, என்னுடைய இனத்தை இன்னொருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க, என்க்ரோச்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எனக்கு வீடே அமையலை, எதுவாக இருந்தாலும் பூமி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்கிறவள் அன்னை வாராகி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை வாராகியை நம்ம சிலையில் வழிபட்டாதான் நிறைய நம்மளுக்கு பாக்கியம் வரும், ஃபோட்டோவில் வச்சா கம்மியாக வரும், பெரிய சிலை வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. உங்களுடைய மனதிற்குள் வைத்து பூஜை பண்ணாலே அன்னை வாராகி வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லகு வாராகி அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. இப்போது நைட்டில் பண்ணுவாங்க இல்லையா? ஒவ்வொரு வாராகி அப்படின்னு நம்ம மொத்தமாக சொன்னாலும் வாராகியில் நிறைய வாராகி இருக்காங்கங்க. அதில் நம்ம கூப்பிட்டோன்னே வரவெல்லாம் லகு வாராகி இருக்காங்க, ராத்திரி கால பூஜைக்குன்னு வர வாராகி எல்லாம் இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன சிலை கிடைக்குது வாராகிக்கு அப்படின்னு சொன்னாலும் அதையே நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம். இல்லை வாராகி சிலை இல்லை, சிலை வழிபாடு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சு பண்ணுங்கள். இல்லை எனக்கு எதுவுமே இல்லைம்மான்னா உங்கள் மனசில் நீங்கள் வாராகியை கூப்பிட்டாலே சட்டுன்னு வருவாங்கங்க. அதனால தான் அவளுக்கு சமய சங்கேதானே பேர். அன்னை வாராகியை வழிபாடு செய்பவர்களுக்கு யாராவது உபத்திரம் செய்தால் அன்னை வாராகி தண்டிப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ அன்னை வாராகியை வழிபடுறவங்க எப்படி இருக்கணும்?
அன்னை வாராகிய வழிபாடு செய்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலே அம்மா வந்து தண்டிச்சிருவா அப்படின்னா, வழிபாடு செய்கிறவங்க நிச்சயமாக யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யாமல் இருக்கணுங்க. நான் சொல்லுவாங்க இல்லையா, படிக்கிறதெல்லாம் ராமாயணம், இடிக்கிறதெல்லாம் பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அன்னை வாராகிக்கு நம்ம விழுந்து விழுந்து பூஜை பண்ணிட்டு நாம் கெட்ட எண்ணத்துடன் மற்றவர்கள் அழியணும், நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க தான் நல்லா படிக்கணும், எனக்கு மட்டும் சொத்து சேரணும், இந்த எண்ணம் இருந்தால் அன்னை வாராகி யாரா இருந்தாலும் தண்டிப்பாள். அன்னை வாராகியின் உபாசகர்கள் தப்பு செய்தாலும் கண்டிப்பாக தண்டனை உண்டு. அதனால தான் அவளுக்கு பேர் தண்ட நாயிகா அப்படின்னு பேர். அன்னை வாராகியின் அருள் நம் அனைவருக்கும் உடனிருந்து என்றென்றும் நம்மை காக்கட்டும். எதிரிகளிடமிருந்து நமக்கு அன்பான தேன் போல அற்புதமான வாழ்க்கை அமைய என்னுடைய அனைத்து குருமார்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.